வணக்கங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஸ்டேட்டஸ் சேவருக்கு ஒரு ஆப் யூஸ் பண்ணுவீங்க. வேலைவாய்ப்பு தகவல் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. வாழ்த்து செய்திலாம் ஏதாவது அனுப்பணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ தேவையில்லைங்க. ஒரே ஆப்லேயே நீங்கள் இதை பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கேருந்து ப்ளே ஸ்டோர் போயிட்டு, அதில் சர்ச்சில் போயிட்டு பனையோலை தமிழ் காலண்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு அப்படியே வந்துடும். இப்போ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். பனையோலை தமிழ் காலண்டர்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால ஓப்பன் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால்னு கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்டேட்டஸ் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டேட்டஸ் டவுன்லோடுன்ற ஆப்ஷனை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இங்கே நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே கேட்கும். ஒருவேளை அடுத்தது நீங்கள் இதில் கிராண்ட் ஃபோல்டர் ஆக்சஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா, யூஸ் திஸ் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் பார்த்த ஸ்டேட்டஸ் எல்லாமே காட்டும். பிஸ்னஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிங்கன்னா, இங்கே பிஸ்னஸில் செலக்ட் பண்ணிவிட்டு கிராண்ட் ஃபோல்டர் ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அது அந்த பிஸ்னஸ்லேருந்து வந்துடும். இப்போது இந்த தினசரி பதிவு அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, இன்றைக்கியான முக்கியமான தினங்களை உங்களுடைய ஃபோட்டோ வச்சு நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். உங்கள் ஃபோட்டோ, பேர் இதெல்லாம். உங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறதுனா மேலே இருக்க பட்டனுக்கு இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் உங்கள் ஃபோட்டோஸோ இல்லை வேறு ஏதாவது ஃபோட்டோஸ் 2வது ஃபோட்டோ வரணும்னா அதையும் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் பேர், ஊர், மாவட்டம் இதெல்லாம் போட்டு நீங்கள் பொருத்தி பார்க்கணுன்னா இதில் பொருத்தி காமிக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு சேமி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேமிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் எல்லாத்துலேயுமே அதை அப்ளை பண்ணி வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் அதை டைரெக்டாக ஷேர் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தகவல்களில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்மீகம் சம்மந்தமான விளையாட்டு எல்லாமே இதில் வந்துட்டுருக்கும். நீங்கள் அதை படித்து பார்த்துக்கலாம். அதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணிக்கலாம். வேலைவாய்ப்பு தகவல்களும் அதே போல் தான். எல்லா வேலைவாய்ப்பு தகவல்களும் இங்கே வந்துடும். நீங்கள் அதை எப்போன்னா பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வாழ்த்து செய்தி இப்போ நீங்கள் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். இப்போ இதில் நிறைய ஃப்ரேம் இருக்கும். அதில் பயன்படுத்துன்னு இருக்கும். அந்த பயன்படுத்து அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி வரும். இங்கே செலக்ட் இமேஜ் யாருக்கு வாழ்த்து சொல்ல போகிறீங்களோ அவங்க செலக்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் ஃபிட் ஆகிடும். நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.